ஒரு கிணற்று தவளை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பி. சண்முகம் விமர்சித்துள்ளார். ருதன்யா தற்கொலை வழக்கில் மாத சங்கங்கள் போராடவில்லை என சீமான் விமர்சித்த நிலையில் தற்போது இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். ரிதன்யா வழக்கில் மாதர் சங்கத்தினர் என்ன செய்தார்கள் என்று குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில சீமான் நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். முக்கியமாக அவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது அவர் அந்த மரியாதை செலுத்திய பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சீமானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். சீமானை கிணற்று தவளை என்று குறிப்பிட்டு அவர் அந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். கிணற்றுக்குள் இருக்கும் தவளை உலகம் இவ்வளவுதான் என்று கருதி கொள்ளுமாம். அதுபோல சீமான் எனும் தவளை தன்னை தவிர தமிழ்நாட்டில் யாருமே போராடுவதில்லை என்று பிதற்றிக் கொண்டு திரிகிறது என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் கிணற்றுக்குள் இருந்த சீமான் தவளைக்கு கேட்காமல் போயிருக்கலாம் என்றும் கடுமையாக சீமானை குறிப்பிட்டு கிணற்று தவளை என்று குறிப்பிட்டு அவர் சண்முகம் பதிலடியை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது சீமான் பேசுகையில் தனக்கு எதிராக முறையிடும் போராட்டம் நடத்தும் மாதர் சங்கங்கள் ரிதன்யா விவகாரத்தில் எந்த போராட்டமும் நடத்தாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். மேலும் அவர் பேசிய சில விஷயங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த சூழல்ல அவருக்கு, அதாவது சீமானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இத்தகைய பதிவை வெளியிட்டு சீமானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.